நம்ம இந்தியன் டீம் கேப்டன் ரோஹித் சர்மா மனுஷனே இல்லைங்க. ரொம்ப 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 பெரிய மனுஷன். ஏன் சொல்றேன்னா, ஐபிஎல் டைம்ல ரோஹித் சர்மா கிட்ட இந்த கேப்டன்ஷிப்பை பிடுங்கி ஹார்திக் பாண்டியா கிட்ட கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஹார்திக் பாண்டியா ரோஹித் சர்மாவை ட்ரீட் பண்ண விதம் எல்லாருக்குமே தெரியும். ரோஹித் சர்மா ஃபேன்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் T20 வேர்ல்டு கப் நடந்தது, இந்தியா ஜெயிச்சது, ரோஹித் சர்மா ஹார்திக் பாண்டியா கிஸ் பண்ணாரு, அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் நேற்று ஒரு வான்கடே ஸ்டேடியத்தில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க இந்தியா ஜெயிச்சதுக்காக. அங்கே ரோஹித் சர்மா ஸ்பீச் கொடுக்குறாரு. இந்த T20 வேர்ல்டு கப் நம்ம கிட்ட இருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் ஹார்திக் பாண்டியா தான். அவர் எடுத்த கிளாஸ் அண்ட் விக்கெட்டும் மில்லர் விக்கெட்டும் தான் நம்ம இந்தியா வந்து ஜெயிச்சதுக்கு காரணம்னு சொல்லி முடிக்கிறாரு. வான்கடே ஸ்டேடியமே ஹார்திக் பாண்டியான்னு கத்துறாங்க. ஒரு மனுஷன் எங்க அவமானப்பட்டாரோ அங்கேயே பாராட்டப்படுறாருன்னா அதோட பெரிய விஷயம் எதுவுமே இல்லை. அதுக்கு காரணம் யாருன்னா நம்ம ரோஹித் சர்மா தான். இந்த இடத்துல வேற யாருன்னா இருந்தா இது மாதிரி பேசியிருப்பாங்களா எனக்கு சத்தியமா தெரியல. ரோஹித் சர்மா நீங்க உண்மையிலே கேப்டன் தான். அறியாமையாலே மண்ணெங்கும் இன்பம் உண்டாகுதோ.